Hi friends, this is Ilakya from Adisam channel. So நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் ஜென்ரல் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் முக்கியமான மேக்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் பார்க்க வரோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் இருக்கக்கூடிய பேசிக் சம்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இனிஷியலாக வந்து மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதவங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து போனால் தான் கொஞ்சம் வந்து புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதாவது எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர், ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது எல்சிஎம் அப்படின்னா மீச்சிமா, ஹெச்சிஎஃப் அப்படின்னா மீ பெரு பொது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட் சம் என்ன? ஸோ 16,24. ஸோ இதோட மீச்சிமா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து எல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சம், அதாவது 16,24 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 16,24 எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டு நம்ம என்ன ஃபேக்டரால், ஸோ முதல்ல வந்து நம்ம 2லேருந்து இல்லைன்னா 3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதே நல்லது. ஸோ அப்போ 2லேருந்து நம்ம டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும்? 8 2 16 12. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 4, அதுக்கப்புறம் 6 டிவைட் ஆகும் 2ஆல் பண்ணுறப்ப. ஸோ அடுத்து 2 2 4, 3 2 6. ஸோ அடுத்து 1 2 2, அதுக்கப்புறம் 3யை வந்து 3ஆல் பண்ணிட்டோன்னா 1 ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப் டு 1,1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ், காரணிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வரிசைக்கு எழுதி என்ன பண்ணிடணும் அப்படின்னா த்ரோட்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா என்ன ஆன்சர் வருதோ ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது எல்சிஎம். ஸோ எல்சிஎம்க்கு வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் மெத்தட் வந்து கிடையாது. ஹெச்சிஎஃப் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு 3 hours டைம் இருக்குது. ஸோ என்னென்ன சம்க்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸ் வந்து பொறுமையாகவே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு நல்ல டைம் இருக்கும் எக்ஸாம் ஹாலில். ஸோ இப்போ எல்சிஎம் ப்ரொசீஜர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், எல் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் சம். அதுக்கப்புறம் செகண்ட் சம் இருக்கு இல்லையா? இதே சம்முக்கு இதே 16,24 தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச்சிஎஃப், அதாவது மீ பெரு பொது பகுதி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்சிஎஃப்க்கு எப்பவுமே இந்த நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடை நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சப்போஸ் எக்ஸாம் ஹாலில் பெரிய நம்பர்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப்க்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இப்போ கிவன் கொஷின் என்ன 16,24. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன 24 தானே? ஸோ அப்போ இந்த 24 என்ன பண்ணிடணும் அப்படின்னா சென்டர் பண்ணிடணும். ஸோ இந்த லோயஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு வச்சுக்கணும். அப்போ 160 16 கரெக்டாக? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த 24ஐயும் 16 என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ சப்ராக்ட் பண்ணோடனே ஒரு ஆன்சர் உள்ள 8, இதை இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை அகெயின் இங்கே சென்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 8 2 என்ன வரும் 16. அப்போ என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு என்னது ஹெச்சிஎஃபோட ஆன்சர். அதாவது ஹெச்சிஎஃப் வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சம்ஸ் போட போட உங்களுக்கு வந்து சரியாயிரும். ஸோ என்ன பண்ணிக்கணும் 16,24னா நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ என்ன 24 தானே? ஸோ அதை சென்டர் பண்ணிக்கணும். லோயஸ்ட் வேல்யூவை இந்த சைடு எழுதிக்கணும். ஸோ 16. அப்போ 160 16. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கணும், இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 24ஐயும் 16 சப்ராக்ட் பண்ணால் 8. அகெயின் என்ன பண்ணணும்னா இந்த 8 இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கோ இந்த 16 இருக்கு இல்லையா, இந்த 16ஐ இங்கே சென்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வந்துடும் 8 2ஆல் பண்ணால் என்ன வரும் 16 வந்துடும் இல்லையா? ஸோ 0. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ ஸோ நம்மளுக்கு என்னது இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு குரூப் 4 விஏஓ லெவலில் இந்த மாதிரி சம்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது செகண்ட் சம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேர்ட் சம். ஓகேவா? ஸோ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 85 45 60. ஸோ முன்னாடி கண்டுபிடிச்சது ரெண்டு வேல்யூக்கு மட்டும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு 2 வேல்யூ, அடுத்து நெக்ஸ்ட்டு 2 வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னது 85 45 அப்படி தானே? ஸோ அப்போ 85 45 ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ என்ன 85 தானே?
நம்ம 2 தான் எடுத்துருக்கோம், 85 45 தான் எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ 85 சென்டராக வச்சுக்கணும். எப்போவுமே லோ வேல்யூவை இந்த சைடு தான் வச்சுக்கணும். அப்போ டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 145 என்னது வரும்? 45 வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்னது? 40. ஓகே, இதை நான் அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கணும்? இந்த வேல்யூவை நான் இங்கே கொண்டு வரணும். ப்ரீவியஸ் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 40 வருது. அகைன் இந்த இடத்துல எதை போடணும்னா இங்கே என்ன இருக்கோ அதை தூக்கி இங்கே போட்டுடணும். ஓகேவா? அடுத்து நம்ம டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 140 தானே 40 வரும். 240ங்கிறப்ப 80 அப்படின்னு உனக்கு எக்ஸீட் ஆயிரும். அப்போ 140 40, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்னது? 5 வரும். அப்போ 5 அந்த சைடு வச்சுக்கணும். அடுத்து இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே சென்டர் பண்ணிடணும். அடுத்து 5 வந்து 8ஆல் பண்ணால் எனக்கு என்னது? 40. அப்போ என்ன ஆயிடுது? எனக்கு 0 ஆயிடுது. அப்போ இது ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு 2 தான் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்து இதையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். 45ஐயும் 60ஐயும். அப்போது இதில் எனக்கு என்னது ஹை வேல்யூ? 60 தான் எனக்கு ஹை வேல்யூ. அப்போ 60ஐயே நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஓகேவா? சென்டரில். ஸோ 45 இந்த சைடு வச்சுக்கணும். டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 145 எனக்கு என்னது? 45. ஓகேவா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்னது? 15 வரும். ஓகேவா? ஸோ இந்த 15 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை தூக்கி இங்கே போட்டுறணும். இப்போ 45. 15 3 டைம்ஸ் பண்ணிவிட்டா எனக்கு 45 வந்துடும். இங்கே எனக்கு 0 வந்துடும். அப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 85 45 இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். தென் 45 60 இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? கம்பேர் 1 and 2 சொல்யூஷன். அதாவது மேலே எனக்கு 5 வந்திருக்கு, கீழே எனக்கு வந்து 15 வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? அதாவது 15 வந்து 5க்குள்ளே வந்துடும்ல. அதாவது 15ங்கிறது 5ஓட மடங்கு தானே. அப்போ நம்ம ஆன்சர் வந்து எதுவாக சொல்லிக்கலாம்? 5வே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த 5க்குள்ளேயே நம்மளுக்கு என்ன வந்துடும்? இந்த 15 வந்து வந்துடும். ஸோ அதனால் என்னோடய ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 5 தான். ஸோ இதை தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, HCF எப்படி பண்ணணும்? எப்போயுமே வந்து அதாவது ஹை வேல்யூ, அதாவது இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை முதல்ல வந்து கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கக்கூடிய 2 வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரொசீஜர் என்ன? 85 45, அதாவது பெரிய வேல்யூ என்னவோ அதை தூக்கி நான் இங்கே சென்டரில் போட்டுக்கணும். லோ வேல்யூவை நான் இந்த சைடு வச்சுக்கணும். டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 145 45, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாக்க என்ன வரும்? 40. இதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை தூக்கி நான் இங்கே போட்டுறணும். ஓகேவா? ஸோ அடுத்து டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 140 தானே 40 வரும். இந்த சைடு இருக்கக்கூடிய நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ 140 40. ஓகேவா? ஸோ அது இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 5 வரும். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை தூக்கி என்ன பண்ணிக்கணும்? இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ 5 8ஆல் பண்ணால் எனக்கு என்னது? 40. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது? 0 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் என்னது? HCFோட ஆன்சர். ஓகேவா? இந்த தேர்ட் சம் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சம். 3 வேல்யூ கொடுத்து எப்போயுமே HCF கேட்குறது நம்மளுக்கு என்னது? அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சம் தான். ஓகேவா? ஸோ இது தேர்ட் சம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4th சம். ஸோ 4th சம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏன் HCFக்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சம்மில் புரியும். ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு 120 168 ரெண்டுமே நம்மளுக்கு பெரிய வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ கேட்குறப்ப இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? பெரிய வேல்யூ என்னது? 168 தானே, அதை இந்த சைடு வச்சுக்கணும். 120 இந்த சைடு வச்சுக்கணும். அப்போ டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 120 120. ஓகேவா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது? 48 வந்து வரும். ஓகேவா? அகைன் என்ன பண்ணிக்கணும்? இந்த வேல்யூவை தூக்கி இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ 48 4ஆல் பண்ணால் எனக்கு 192. ஸோ இது ரெண்டையும் எனக்கு சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 8. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 192 இங்கே போட்டுடணும். ஸோ 8 வந்து 24 டைம்ஸ் எனக்கு பண்ணால் 192 வரும். அப்போ 0 ஆயிருமா? ஸோ இந்த இடத்துல என்ன வருதோ அதுதான் நம்மளுக்கு என்னது? HCFோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சம் இந்த மாதிரி ஹை வேல்யூவாக இருக்கிறது நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன். குரூப் 4 பேட்டர்னில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் இல்லையா? இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீபேவா இன்ட்டு மீச்சீமா. ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கணும். அதாவது இங்கிலீஷில் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. அதாவது 2 எண்களுடைய பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மீபேவாவையும் மீச்சீமாவையும்
பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இது நம்மளுக்கு குரூப் 4ல் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 36, 156 என்ற இரு எண்களின் மீபேவா 12 எனில் மீச்சீமா காண்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கதை முதல்ல எழுதணும். இரு எண்கள் அப்படின்னா என்னது? 36, 156. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் வந்து 36, ஒய் வந்து 156ன்னு எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இது நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீச்சீமா இன்ட்டு மீபேவா. ஓகேவா? ஸோ அதான கொஷின் நம்மளுக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இரு எண்கள்ங்கிறது என்னது? 36, 156 நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷினில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு மீபேவா வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 12 சொல்லியிருக்காங்க. மீச்சீமா எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா, இந்த சைடு கொடுத்துட்டாங்க ஃபார்முலாவில் 2 எண்கள் பெருக்கல் பலன் சொல்லிவிட்டு, இந்த சைடில் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மீபேவா இருக்கு இல்லையா, ஸோ இந்த மீபேவா வந்து 12ன்னு சொல்லி மீச்சீமா வந்து எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் இதை தான் அப்படியே ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இரு எண்கள்ங்கிறப்ப 36 × 156, மீபேவா 12, மீச்சீமா என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ தெரியாததை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஈக்குவேஷனை மாற்றி எழுதிட்டா நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். 12 × x நான் இந்த சைடு வச்சுக்கிறேன், 36 × 156 நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். அப்போ x = என்ன வரும், இந்த 36 × 156 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 12 வந்து என்ன பண்ணிக்கணும், இங்கே மல்டிப்ளைல இருக்கனால இங்கே டிவைட் ஆயிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது ரொம்ப அடிக்கடி குரூப் 4ல் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் டைப், அதாவது 2 எண்களினுடைய பெருக்கல் பலன் ஈக்குவல் டு, அதாவது மீபேவா இன்ட்டு மீச்சீமா. ஸோ இந்த இடத்துல எனக்கு மீச்சீமா கொடுக்காம கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் டைப். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் டைப்புமே ஒரு குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இரு எண்களின் மீபேவா 3 சொல்லிட்டாங்க, மீச்சீமா 72, ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்கதை எழுதணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு மீபேவா வந்து 3 கொடுத்துருக்காங்க, மீச்சீமா வந்து 72 கொடுத்துருக்காங்க, ஒரு எண் வந்து 24. ஸோ இதெல்லாம் கிவன் டேட்டா. எப்போவுமே கிவன் டேட்டா எழுதி பழகுங்க மேக்ஸில். ஸோ அதுவே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீச்சீமா இன்ட்டு மீபேவான்னு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறப்ப x, y ஈக்குவல் டு நம்மளுக்கு மீச்சீமா என்ன கொடுத்துருக்காங்க, 72, மீபேவா வந்து எனக்கு என்னது 3. ஓகேவா? ஸோ இதில் ஒரு எண் சொல்லிட்டாங்க எனக்கு, அதாவது இந்த ஒரு எண் அப்படிங்கிறது இந்த 24 தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 நான் இந்த சைடு எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாத நம்பரை நான் ஒய்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு என்னென்னா, மீச்சீமா வந்து என்ன 72, மீபேவா வந்து எனக்கு என்னது 3. அப்போ இதிலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன சம்முக்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்ப சஃபிஷியண்ட்டான டைம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸாகவே நம்ம மேக்ஸ் சால்வ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட பேசிக் சம்ஸ் தான் நான் நடத்தியிருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சென்டென்ஸ் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வரும். அதாவது ட்ரெயின் வந்து ஒரு 3 ட்ரெயின் ஒரே நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் புறப்படுது, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் மேக்கிங்கில் நம்மளுக்கு மீச்சீமா மீபேவா கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ அதை நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நடத்திருக்க ஏரியாவிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4 கொஷின் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். அதாவது முதல்ல 30, 42, 34, 102, 12, 45, 75 இருக்கு இல்லையா, இந்த எல்லா கொஷினுக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மீச்சீமா மீபேவா நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து இந்த 4வது சம் வந்து இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டிக்டேட் பண்ணேன் இல்லையா சம்மு, அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், டஃப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வந்து மேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இவங்க ஏன் இவ்வளோ சின்ன சின்ன சம்ஸ்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன சின்ன சம் நீங்கள் சால்வ் பண்ணுறது
அப்படி தான் உங்களுக்கு வந்து பெரிய சம்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேக்டாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இனிஷியல்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸி. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 25 கொஷின் மேக்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாலே. ஓகேவா? ஸோ இந்த மீபேவா மீச்சிமா பேஸ் பண்ணி எப்போவுமே நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நல்லா சால்வ் பண்ணுங்கள். நான் கொடுத்ததை ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தனியாக நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க எடுத்து. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நான் நடத்தினது ஃபுல்லாக ஓரளவு வியூ வந்ததுக்கப்புறம் இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் கண்டினியூட்டி வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.